எல்லாரும் முன்ன கூடியிருக்கோம் எதற்காகன்றது தெரியுமா? இன்னும் நியூ இயருக்கு வந்து சில வினாடிகள் உள்ளது. 16 நிமிஷம் தான் இருக்கு. வந்து தூய தமிழில் நான் வந்து கூறுவது வந்து யாருக்கும் புரியாதான். 2023 வந்து நம்ம எங்க இருந்தோம் நியூ இயர் அன்னைக்கு? எப்படி போனோம்? நடந்து போனோம். நடந்து போனோமா? நடந்து போயிட்டு நடந்து வரும்போது நம்ம எல்லாம் பேசணுமா? எல்லாரும் காசு போட்டு கார் சேர்ந்து அதுக்கு முன்னாடி ஒண்ணு பேசணும். அங்க ஒரு குட்டியான இருந்தது, பிரியாணி வைக்கிறோம், பிரியாணி சேல்ஸ் பண்றோம். சேல்ஸ் பண்ண காசு 2 மணி நேரம் பிரியாணி சேல்ஸ் பண்றோம். அந்த காசை வச்சுட்டு ட்ரிப்பு கிளம்புறாங்க. நம்ம ட்ரிப்புக்கு போல எதுவுமே பண்ணல, சும்மா நடந்து போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். 2023 3ஆம் தேதி வந்து ஜனவரி 3ஆம் தேதி ஏலகிரி போயிட்டு வந்தோம். போயிட்டு வரும்போது காரில் லைட்டாக சம்பவம் ஆச்சு, இப்படி ஆச்சு. அன்னைக்கு தான் சம்பவம் ஆச்சு. அடுத்து அந்த வருஷம் தான் நம்ம வந்து மோஸ்டா நிறைய ட்ரிப்பு போனோம். அந்த இயரு அடிக்கடிக்கு அந்த வருஷம் தான் ட்ரிப்பு நிறைய போனது நம்ம. அதுக்கப்புறமா 2024ல கூட நியூ இயருக்கு வந்து யாருமே இல்ல. நானே தர்ஷன் அல்லமீன் 3 பேர் தான். ஒரே சிங்கத்தினால நீங்க எல்லாரும் சும்மா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் வேலை ஸ்விக்கி ஓட்டணும் அப்படி இப்படின்னு போயிட்டீங்க. அதனால வந்து போன நியூ இயருக்கு வந்து செலிப்ரேஷன் நீ வரல. கண்ணு முடியும் மூக்குல அப்படி போயிடுச்சு. அப்புறம் அந்த 2024ல இதான் நம்ம வர இல்ல, இதான் நம்ம வர ட்ரிப்பா? நம்ம பசங்களா சேர்ந்து வர்றது இது ஒரு ட்ரிப்பு. நியூ இயருக்கு இது ஃபர்ஸ்ட் ட்ரிப்டா. ஸ்ட்ரெயிட் போயிரோம். இது ஒரு நியூ இயர் போயிடுச்சு. ஏலகிரி போணுமே. நியூ இயர் அன்னைக்கு போனியாடா? சொல்லு என்ன அவனுக்கு புரியல. அவன் வந்து குளிர்ல நடிக்கணும் உட்கார்ந்து இருக்கானுங்க. இப்போ வந்து நம்ம 2025க்குள்ள என்டர் ஆக போறோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். முக்கியமா அதுல நீங்க வந்து இதை வந்து எப்படி அது ஆடலாம், இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி ஓகே. இப்போ வந்து 2025ல என்டர் ஆக போறோம் ஃப்ரெண்ட்ஸோட, அதுவும் ட்ரிப்ல இருக்கும். நீங்க எல்லாரும் எப்படி பாக்குறீங்க? மைக்க கொடுங்கடா. கர்மா என்ன இப்படி நாறுது? சொல்லுங்கடா டப் டப்னு. இன்னும் 9 நிமிஷம் தான். டேய் இவன் பார்த்தாலே ஆடியன்ஸ் புரிஞ்சிரும். நீ சிரிச்சாலே ஆடியன்ஸ் புரிஞ்சிரும். இவன் இருந்தாலே ஆடியன்ஸ் புரிஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸோட நியூ இயர்க்கு என்ட்ரியா கொடுக்க போறேன். அது எப்படி ஃபீல் பண்றேன்னு கேக்குறேன். இவனோட என்ட்ரி எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரே ஒரு போன்ல டிபெண்ட் ஆயிருக்கு. அந்த போன் வந்துச்சுன்னா இவன் வருஷம் அப்படியே மாறிடும். போன் வரலன்னா இப்படி மாறிடும். அந்த 10 நிமிஷம் தான் அந்த எமோடி டிபெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் தான் சாமிக்கு விட்டுறா. 10 நிமிஷம் சாமி விட்டுருவேன். 20 விடுங்க. ஹெல்த் நல்லா இருக்கணும். நீங்க பாக்கெட் போட்டுங்கற பூனியா நாயா இல்ல குரங்கடா? அது காத்துடா. ஏய் இதோ போது பாரு செடிகிட்ட. என்னடா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? நாயிடா. அதான் நான் சொல்றேன். இப்போ என்னடா நாயிடா. நீ இப்போ ஏய் இவன் கத்துறாடா. ஏய் கத்துனால தான் கத்துறேன். ஹீரோ மாதிரி வந்துட்டு போகுது அப்படினு. இப்போ நாய் கத்துனா. நாய் கத்துறா. போங்கடா. நீ ஓன்னியா? ஆமா. கொல்ச்சி தந்து நாயிடா.
எனக்கு இங்க கேட்டுச்சுடா சும்மா கேம் மனுஷன் மாதிரியே இருக்கும் திடீர்னு மிருகம் தான் மனுஷனா சரி வாங்கடா கண்டென்ட்டுக்குள்ள வாங்கடா. நீடா ஹுசைன்? நானா நிறைய புதுசா கத்துக்கணும் வர வருஷம் புதுசா கத்துக்கணும். புதுசா கத்துக்கணும். நீடா? சந்தோஷமா இருக்கணும். இது வரைக்கும் இல்லாதது லைஃப் ஸ்மூத்தா அது எப்படி வரும் வாழ்க்கையில இப்படியே உட்காந்து சும்மா இருக்கக்கூடாது, மூவ் பண்ணும். அதான் இவ்வளவு emotional damage. எப்படி ஒரு சிரிச்சாண்டா அதுவும் அப்போ சொல்றது சிரிக்கிறான். நீ மாசுரா லைவா இருப்பது ஆடியன்ஸ் ரியாக்ஷன் பாத்துறேன். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. முடிஞ்சிச்சு. எல்லாரையும் கேட்டேன், நீங்க தானே கேப்பீங்க. நானும் ரொம்ப நேரமா பாத்துன்னு இருக்கேன். நீங்க சொல்லுங்க உங்களோட நியூ இயர் எப்படி இருக்கும் ஜேம்ஸ்? ஏற்கனவே நான் வந்து கார்ல சொன்னதா ரெசல்யூஷன் மாதிரி அது சந்தோஷமா இருக்கணும். வார்த்தையிலே இல்லையா? சரி போக விட்டுருங்க. ஏன்னா வாங்கி தரேன்னு சொன்னா சொல்ல விடுறா, நீ சொல்றா. நியூ இயர் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? என் மனசுல பாருங்க எதிரி எங்கேயும் இல்ல, பக்கச்சால இன்க்ளூடிங் இதே மாதிரி 8 பேர் இல்லாம இன்னும் நிறைய பேர் நம்ம கூட சேர்ந்து இதே மாதிரி இன்னைக்கு இது நல்லா இருக்கும் கேட்க. நாளைக்கும் நல்லாதான் இருக்குது கேட்க. இன்னொரு 3 நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் நானாவே சொல்றேன், கால் எடுப்பா தெரியாது, எங்க இருப்பேன் தெரியாது. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. எனக்கு என்ன தெரியுமா பயமா இருக்கு? கொடைக்கானல் ஃபாரஸ்ட் ஏரியா, ஆக்சுவலா இங்க பேய்ங்க எல்லாம் இருக்கிறது அறிகுறி எல்லாம் இருக்கு. ஒன் ஃபிங்கர் பெப்பர்ஸ் நம்ம சிட்டி சைடுல விளையாடுறது இப்படி தெரியுதா பாரு. டேய் வீடியோல அதுதான் கொஞ்சம் பயமா இருக்குங்களா? எல்லாரும் கை மேல கை வைங்க. ஈக்குவலா வைக்கணும், எல்லாரும் கை மேல. வெக்கலனா நம்மள எதுவும் பண்ணாதுல. எடுக்க கூடாது, எடுத்துட்டீங்கன்னா தான் திக்கும். ஆமா ஆமா. ஏய் முன்னாடி இருக்க கூடாது அவ்வளவுதான். நான் முன்னாடி நீங்களே கை வைக்கிறீங்க, தற்கூறீங்க. நான் வைக்கிறதுக்கு என்ன? ஆரம்பிக்கலாங்களா? இந்த இடத்துல ஏதாச்சும் ஸ்பிரிட் இருக்கா? நீ கேட்கலாம், நான் மட்டும் கேட்கறேன். நான் தான் லீடர். பிளடி மேரியா? பிளடி மேரி வச்சுக்கலாம். I am the leader of the gang. சரி நான் அடிச்சறேன் கையா. ஏன் பிளடி மேரி பிளடி மேரி என்ன பண்ற? ஆட்டி பாக்குறியா? ஆட்டி பாக்குற மாதிரி இருக்குது. எத்துடா செத்துருவான். அவன் லீடர், அவன் சாவ மாட்டான்டா. ஏதாவது சாவச்சு தான் சாவா. நான் பாத்துருக்கேன், லீடர் சாவ மாட்டான். யாராச்சும் இருக்கீங்களா? அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல. நீங்க 8 பேர் தவிர வேற யாராச்சும் இங்க இருக்கீங்களா? கேம் இதோட முடிக்கலாமா? நீங்க இருக்கீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைன் கொடுங்க. இல்லனா கேம் இதோட முடிக்கலாமா? எங்க கிட்ட இது பேசணுமா? எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டாம். ஏதாச்சும் சொல்ல தோணுதா? இஷ்டமில்ல. நல்லா சொல்ல வந்தா நம்மள என்னன்னு தெரியும், அவங்க இருக்காங்களா இல்லையா. அப்பதான் எஸ்க்கு போவோம், அப்புறமா அவங்க பேருக்கு போவோம். அது நான் தான் ஆட்டுறேன், கவலைப்படாத. எங்க வீடுக்காச்சும் வந்துட்டு போங்க, சும்மா வெறுவாகுது. டைட்டா பத்திரியா லூசா போடுறீங்க? ரைட்டா தான் சொன்னீங்க. லூசா போடுறா. அதுக்கும் டேபிட் கவுத்து போட்டு ஓடி வருது. இந்த படத்தை ட்ரை பண்ணுவா. வாடா வாடா பண்ணி மச்சி வாயா. டேய் நானே அபூமான் லைட்டா நாளைக்கு சுத்தி பார்க்க நம்ம நினைச்சு போமாடா. இங்க தெரிஞ்சா உயிரோட தான் ஏஞ்சி போக முடியும். நம்ம என்ன இருக்கு
கையிடுங்க எல்லாம் நான் வர அதுல போயிட்டு வந்துடுறோமா ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த போயிடுறேன் சொல்லிட்டு பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இது. சொல்லு. சன்லைட் ஒன்று வச்சா ஹீட் ஆகும்ல கண்ணாடி. ஆமா அந்த கண்ணாடி மாதிரி இது கையில் இருக்கு பாருங்க. ஆமா அந்த நடுவில் தான் கண்ணாடி இருக்கும். அது நடுவில் தான் கண்ணாடி இருக்கும். ஆ. அந்த கண்ணாடி வச்சு தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அது சரி, வந்து ஒரு ஒரு நிமிஷம். எல்லாரும் கை வச்சுக்கலாம். சாரி. முடிக்கலாம் எல்லாம் கை வச்சிங்களா, குட் பை விட முடிக்கலாம். குட் பை. கையை மேல தூக்குங்கடா. லைட்டா மேல தூக்குடா போ. லைட்டா இருக்கிற வரப்பைய வர விடாம பண்றடா. லைட்டா ஏய் என்னடா என் கை தண்ணி போயினே இருக்கு. நான் குட் பை கீழ இருக்குடா, கீழ வாங்கடா. 3 2 1 குட் பை. இன்னும் வரல. இந்த கேம் நாங்க முடிக்கிறோம். முடிக்க கூடாதா? மேல தள்ளுறா, முடிக்க கூடாது. தற்கொலை ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பா. தப்பா விளையாண்டீங்கன்னா வெல்கம் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் வந்து உனக்கு என்ஜிஎல் ஒன்று கேட்டிருக்கீங்க. ஸோ ப்ரோ எப்போ ப்ரோ ஹேஷ் ஷோ பண்ணிட்டீங்கன்னு மாப்பிள்ளை வந்து தனியாக மாட்டினான். ஸோ எவனுக்குமே தெரியாது. இப்போ வரைக்கும் கேமரானா தர்ஷன்கிட்ட மட்டும் கேமரா மட்டும் பிடி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அவன் நல்லா படுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்ச அந்த ரூமில் வந்து சிபி, அபிலாஷ், முபாரக் 3 பேரும் நல்லா படுத்தாங்க. ஜேம்ஸ் வந்து கீழே ஃப்ளாட்டு ஆளு. இப்போ வந்து ஒட்டியே கட்டிட்டு மொட்டை அடிச்சு விட்றோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. போமா எல்லாம் தூங்குறீங்க. அவ்வளோதான். எழுப்பு ஜேம்ஸ். என்னடா தொலை பண்ற போடா. அவனுக்கு ஆமா ஆமா ஏதோ கொட்டுதுடா அவன் மண்டையில இருந்து. ஆமா எந்திரி வா. ஏய் இரு இங்க வா, உள்ள வாடா. டக் டக் டக். அடிச்சிருமா மொத்தமா உனக்கு. சரி
மொத்தமா அடிச்சிருவான். அது லைட்டா பட்டு சரி கட்டிச்சு. இல்ல லைட்டா அது இது பட்டுருக்கு. என்னடா நடக்குதுங்க? வேணுமா ப்ரோ? என்ன முடி பிச்சு என்ன நடக்குது? அவர் பாரு என்ன முடி பிச்சு போட்டு உசேன் ஹெல்ப் பண்ணா. உசேன் அடிப்படும் நான் முடி கொட்டு தானே அவனுக்கு. 2:17 அவனுக்கு அவன் பேன்ஸ் ஆசை சின்னதா. இல்ல வா கால் இதுக்கே பண்ணிட்டேன் உனக்கு பண்ண மாட்டேன்னா வா. அவன் வந்து என்ன ஐப்பட முடி கொட்டுது அவனுக்கு. அவனுக்கு கொட்டுக்கிறான் முடி. கை வச்சாலே கொட்டுறான் அவன். கை வச்சுட்டு அவன் பிச்சுல காது கட்டி வச்சுற காது கம்பி ரத்தம் வச்சுற அவனுக்கு. என்ன தேவை என்னடா பண்றீங்க? தூங்க போறேன். நீ போய் தூங்கு. அப்படியே அவனை மொட்டை சுட்டுற போக. கம்ப்ளீட்டட். பார்த்துக்கோங்க. சாப்பிடி எப்படி இவர் குரங்கு புத்தியை காட்டியிருக்கிறார் என்றால், என் போன்று மிக அழகாக கர்லிங் ஹேர் வைத்திருந்த இவர் தலையை சாப்பிடி மாதிரி இருக்கா. எனக்கு மவுத்தரிச்சலா இருக்குடி. சொல்ல சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு சிரிப்பா வருதா? சாப்பிடி போங்கடா கடுப்பேத்தாங்கடா. போங்கடா 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 அடிச்சுடா. போங்கடா கட்டலாம் பண்ண மாட்டேன்டா. இதெல்லாம் எப்பயோ போட்டது. அன்னைக்கு அந்த மெட்ரோ கிட்ட உட்காந்து வீடியோ எடுத்திருந்தான்ல, அப்பவே அந்த என்ஜினியர்ல வந்து ப்ரோ எப்ப ப்ரோ மண்டை சேவ் பண்ணுவீங்கன்னு ஒருத்த கேட்டிருந்தான். அது மாப்பிள்ள வந்து சரி ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா அப்படியே ஒரு போட்டோ எடுறாங்க. கேமரா போடுறாங்க. ஃபேன் பேஸ் சாப்பிள் ஸ்பாட்டட் போடு. போடா சாப்பிள் ஸ்பாட்டட் போடு. ஏய் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு. பாரு ஏய் வச்சேறா. டேடே தம்பி சேவ் சேவ் 10 ரூபாய். பிரதர் சேவ் அவர் எக்ஸ் அதி நமக்கு அதான் பண்ண மாட்டேங்க.
அவனை பாடுறா. இப்போ வரைக்கும் பாதி மட்டும் அடிச்சாச்சு. மொத்தமா ரிசல்ட்டை காமிக்கிறோம். அகர்வால் அது என்ன படம்? அது அகர்வால் ஒருத்தர் இருப்பானே. ஓகே வா. நான் யாரு? ఎవరి మీ కోలి హూ am I? என் லைஃபே போச்சுடா. ஏய் இது இருக்காடா? ஏன்னா போச்சு பேர் போச்சுருக்கீங்க. பூர்வத்தை திட்டடா. ஓகே டாஸ்க் கம்ப்ளீட்டட். இப்போ நான் ரிசல்ட் பார்த்துறீங்களா? ஆனாலும் அரைக்குறையாக தான் இருக்கு. நாளைக்கு தான் வந்து சேவ் அடிக்கணும். நாளைக்கு வரைக்கும் தலையை இப்படி தான் இருக்கும். கூடலாம் வரல, மூட வருவீங்க. நான் ஏன் தலையை கொடுவேன்.